தமிழக மக்களே, ஒரு நிமிடம் நில்லுங்கள். உங்கள் கையில் 20 ரூபாயை கொடுத்துவிட்டு உங்கள் பாக்கெட்டிலிருந்து தெரியாமல் 150 ரூபாயை யாராவது எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னப்பா இது அநியாயம் என்று சத்தம் போடுவீர்கள் அல்லவா? ஆனால் இதுதான் இன்று திராவிட மாடல் என்ற பெயரில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பகீர் கணக்கை முன்வைத்திருக்கிறார். வெறும் இலவசங்களை காட்டி நம் தலைமுறையையே கடனாளியாக்கும் இந்த அரசியல் சதுரங்கம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மகளிர் உரிமை தொகை என்று மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த 32 மாதங்களில் பெண்களுக்கு கிடைத்தது சுமார் 32,000 ரூபாய். பொங்கல் பரிசு மற்றும் பிற சலுகைகளை சேர்த்தால் மொத்தம் 37,000 ரூபாய். ஆனால் மறுபக்கம் ஒரு ரேஷன் கார்டுக்கு தமிழக அரசு ஏற்றியிருக்கும் கடன் சுமை சுமார் 4 லட்சம் ரூபாய். அண்ணாமலையின் கணக்குப்படி பார்த்தால் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு அரசு கொடுப்பது வெறும் 20 ரூபாய். ஆனால் அதே பெண்ணிடமிருந்து அரசு மறைமுகமாக பறிக்கும் கடன் வட்டி மற்றும் சுமை ஒரு நாளைக்கு 150 ரூபாய். 20 ரூபாய் லாபத்திற்காக 150 ரூபாயில் இழக்க நாம் தயாரா? நம் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் பிறக்கும் போதே கடனாளிகளாக பிறக்க வேண்டுமா? இலவசங்கள் ஒரு புறம் என்றால் மறுபுறம் நடக்கும் மெகா ஊழல்கள் அதிர வைக்கின்றன. அமைச்சர் KN நேரு அவர்களின் துறையில் நடந்த 1000 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை 258 பக்க ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. இதில் கொடுமை என்னவென்றால், மக்கள் வரிப்பணத்தை காக்க வேண்டிய சில IAS IPS அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு மாமா வேலை பார்த்திருப்பதாக ED குற்றம் சாட்டியுள்ளது. 366 கோடி ரூபாய் பணிமாற்றுதல் லஞ்சம், 1000 கோடி டெண்டர் என ஒரு பிரம்மாண்ட நெட்வொர்க் இயங்குகிறது. இந்த ஹவாலா பணம் துபாய் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள மல்டி மேன்ஷன்களில் முதலீடு செய்யப்படுகிறது. 21 வயதேயான இன்பநிதி அவர்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் சொத்துக்கள் எப்படி வந்தது? இட்லி கடை லாபத்தில் இதெல்லாம் சாத்தியமா? இலவசங்களால் பொருளாதாரம் சீரழிகிறது என்றால் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் சீரழிகிறார்கள். கிருஷ்ணகிரி அருகே திமுக கவுன்சிலர் மகன் பட்டாக்கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய வீடியோவை பார்த்தீர்களா? வானதி சீனிவாசன் அவர்கள் கேட்டது போல, இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா அல்லது போதையில் மிதக்கும் தமிழ்நாடா? காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன்? ஆளுங்கட்சியினர் செய்யும் அராஜகத்திற்கு முடிவு எப்போது? இந்த சூழலில் திருச்சி மாநாட்டின் மூலம் நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய சவாலை விடுத்துள்ளது. 117 ஆண்கள் 117 பெண்கள் என 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து சீமான் அவர்கள் ஒரு அரசியல் பெஞ்ச்மார்க்கை செட் செய்துள்ளார். கொள்கை கூட்டமாக திரளும் இந்த இளைஞர் கூட்டம் திராவிட கட்சிகளின் இலவச அரசியலை வீழ்த்துமா? 2026 தேர்தல் என்பது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு வாழ்வா சாவா போராட்டமே. உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முரட்டு அடிமை என்கிறார். அதற்கு EPS, உங்க தாத்தா வாஜ்பாய் கூட இருந்தாரே, அப்போ அவர் என்ன அடிமை என்று புகைப்பட ஆதாரத்துடன் பதிலடி கொடுத்துள்ளார். அதே சமயம் அதிமுகவும் இப்போது 2000 ரூபாய் உரிமை தொகை, 3 சிலிண்டர் இலவசம் என அறிவித்துள்ளது. திமுக ஏற்கனவே சொன்னதை செய்யவில்லை, இப்போது அதிமுகவும் அதே பாதையில் செல்கிறது. இவ்வளவு கடனில் இருக்கும் தமிழகத்தை இவர்கள் எப்படி மீட்கப் போகிறார்கள்? மக்களே, 2021இல் 4 லட்சம் கோடியாக இருந்த கடன் 2026இல் 10 லட்சம் கோடியை தாண்ட போகிறது. இலவசங்கள் என்ற பெயரில் நம் கண்களை கட்டி காது குத்துகிறார்கள். அண்ணாமலை முன்வைத்த அந்த 20 ரூபாய் வெர்சஸ் 150 ரூபாய் கணக்கை உங்கள் ஊர் தாத்தா பாட்டிகளுக்கும் இளைஞர்களுக்கும் புரிய வையுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற அதிரடி அரசியல் உண்மைகளுக்கு தமிழ் அரசியல் மேடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.